ஆத்ம நமஸ்தே. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு என்ன பலன்கள், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்னு தான் நாம இங்க பார்க்க போறோம். மேஷ ராசியினருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள்னு பார்க்கலாமா? கடந்த ஆண்டே உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கிடுச்சு. ஏழரை சனி தொடங்குனதுல இருந்தே மேஷ ராசியினர் வீட்டுல பாத்தீங்கன்னா வீண் செலவுகள் அதிகமாவே ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி மேஷ ராசியில இருக்கிறவங்க வேலைக்காக கொஞ்சம் போராட்டமா தான் இருந்திருக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஜாப்ன்றது கிடைச்சிருக்காது. அதே மாதிரி ஏற்கனவே வேலையில இருக்கவங்க வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் அந்த ஜாப் கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026ல நல்ல மாற்றங்கள் நடைபெற போகுதுங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்டு பிற்பாதையில உங்களுக்கு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் இருக்க போகுது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கும் போது உங்களுக்கு வேலையில ஒரு அலைச்சலும், வேலையில ஒரு டென்ஷனும் தொல்லையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம மத்தவங்க செய்யற வேலையும் நீங்க சேர்த்து பார்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை அமைதியும், அதே நேரத்துல அதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. மத்தவங்க வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு நம்ம அதுக்கும் சேர்த்து திட்டு வாங்கியிருப்போம். அந்த வேலையும் நீ சரியா செய்யல பாரு அப்படின்ற திட்டெல்லாம் அதிகமா வாங்கியிருப்போம். அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் கூட படிப்புல கவனம் செலுத்த முடியாம போயிருக்கும். அவங்க படிச்சது டெஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல வராம இருந்து அதனால அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம அந்த மாதிரியான அவல நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா 2027 உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஏன்னா ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. இப்படிதான் இந்த ஆண்டின் தொடக்கமே இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு முழுக்க அந்த பாக்கியங்கள் நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதனோட கூட்டணி அமைச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுக்கான அந்த மரியாதை, அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு பினான்சியலாவும் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ஆண்டுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதே மாதிரி தை மாசத்துல உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அப்போ பொங்கலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு, வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டு வாழ்க்கைக்காக காத்துட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல போய் நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களாம் இந்த காலத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க ஹஸ்பண்ட் போயிருக்காரு, உங்க ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்காங்க, நான் மட்டும்தான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் விசா கிடைக்கல, எனக்கு எல்லாமே தடங்கள் ஏற்பட்டுட்டு இருந்து நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில ஜாதகத்துக்கு போன் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சம் அடைந்திருக்காரு, அதுவும் பலமா இருக்கிறாரு. சூரியன், சுக்கிரன், புதன் அங்க பஞ்சகிரக கூட்டணிகள் இருக்கு. 10ஆம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணி இருக்குன்னு போது பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்குன்னு போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டு பயணத்துக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. சோ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்ல, ஃபேமிலியா இருக்கவங்க, ஃபேமிலி அங்கெல்லாம் இருக்கு, ஹஸ்பண்ட் அங்க இருக்கிறாரு, ஒய்ஃப் அங்க இருக்கிறாங்க, என்னால போக முடியலன்னு இத்தனை நாள் காத்திருந்தவங்களுக்கும் இது நல்ல காலமா இருக்குது. இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப விசா அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விசா கிடைச்சிடும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி தை மாசத்துல உங்க ராசி அதிபதி உச்சம் அடைந்து அதுக்கப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராகுவோட சஞ்சாரம் செய்யறாருன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம்ன்றது எப்படின்னா நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த அதே வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்கு. இதுதான் சொன்னேன் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே நல்ல பாக்கியங்கள் நிறைஞ்சிருக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த சேஞ்சஸ், அந்த மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும்ன்றது சொல்லியிருந்தேன். ஆண்டு முற்பாதி ஒரு அலைச்சலோட ஒரு மாற்றம்ன்றது இருக்கும். முற்பாதி என்ன ஆகுதுன்னா உங்களுடைய யோகாதிபதி உங்களுக்கு 12க்கும் 9க்கும் அதிபதியான குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு ஜூன் மாதம் 3ஆம் தேதி. அப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. உங்க யோகாதிபதி உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவரோட அந்த அம்சம்ன்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அதிகமா ஏற்படும் மேஷ ராசியினருக்கு.
ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்குன்னு போது வீண் செலவுகள் ஏற்படும் சொல்லியிருந்தால, இப்ப அது எல்லாமே வந்து சுப செலவுகளா மாறிடும். கண்டிப்பா வந்து நீங்க வீடு வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ, இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறதோ, வண்டி வாங்கணும், கார் வாங்கணும்னு யாரெல்லாம் என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த்ல இருந்து சூப்பரா இருக்குங்க. ஏன்னா உங்க யோகாதிபதி குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமாக சனியை பார்வை செய்யறாரு. 12ஆம் இடத்துல அவர் தானே தொல்லை கொடுக்குறாரு உங்களுக்கு. ஆனா அவரையே இப்ப வந்து குரு பார்வை செய்யறதுனால அவருடைய அந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வராத பிரச்சனை எல்லாமே சரியாகுது. அவர் கொடுத்த அந்த தடங்கள், அவர் கொடுத்த அந்த கொடைச்சல் எல்லாமே சரியாகுது. அப்போ சனி கொடுத்த தொல்லையும் தொந்தரவும் பாத்தீங்கன்னா இப்ப குரு வந்து காப்பாத்தி கொடுத்துடுறாரு உங்களுக்கு. செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். ஆனா இந்த முறை உங்களுக்கு இந்த ஆண்டு சுப செலவுகளா தான் இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறதுன்ற அமைப்பாதான் இருக்கும். சரிங்களா? அப்ப யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசை இருக்கோ அழகா நீங்க வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஜூன் மந்த்துக்கு அப்புறம் அது எல்லாமே சுப செலவா மாறப்போகுது. உங்க இஷ்டம் போல நீங்க வாங்கிக்கலாம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மேஷராசி வீட்டுல வந்து நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட்டிருக்கும். கால்ல அடிபடுறது, இல்ல கால் சுளுக்கு புடிச்சுக்கிறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இருக்காரு, நல்ல பொசிஷன்ல தான் இந்த ஆண்டு தொடங்கி இருக்கு. அப்போ உங்களுடைய அந்த ரெகக்னேஷன், அதாவது இத்தனை நாள் வந்து நீங்க போன வருஷம் எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க, நம்ம பேச்சுக்கு சரியான மரியாதை கிடைக்கலையே, நம்ம பேசிட்டு இருக்கோம் அவங்க யாருமே நம்மள சட்டை பண்ணலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களை வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா இது எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையில நிக்க வச்சு உங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து உங்களை கேட்டு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் அந்த மாதிரிதான் இருக்கும். வேலையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. வேலையில நல்ல ஹைக்கோட ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது நல்ல வருமானத்தோட உங்களுக்கு வந்து பதவி உயர்வு ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்குன்னும் போது நீங்க வந்து கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் போது நீங்க கண்டிப்பா குலதெய்வ அனுகிரகத்தை கெட்டியமா புடிச்சுக்கிறது நல்லது. குலதெய்வ அனுகிரகம் இருந்தாதான் மத்த தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிடுங்க. அதே மாதிரி சனி 12ஆம் இடத்துல இருக்காரு, 7 சனி தொடங்கியிருக்குனாலே நீங்க வந்து அனுமன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அனுமன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 சனி தாக்கம் குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தடங்கள், அதாவது என்னன்னா 7 சனி தொடங்கினோடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிரைட் எல்லாம் வந்து மங்கிடும். உங்களோட அந்த பிரைட் ஷைன், அந்த முகமே வந்து கொஞ்சம் மங்கின மாதிரி ஆயிடும். கொஞ்சம் டல் ஆயிடுவீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல் ஆயிடும். நீங்க ரொம்ப கத்தி பேசுறாலும் அது வந்து மத்தவங்களுக்கு வந்து கத்துறாங்க, சத்தம் போட்டு பேசுறாங்க, வந்து கொஞ்சம் கோபமா இருக்கிறாங்க அந்த மாதிரிதான். ஏன்னா இருக்குனாலே வந்து அந்த கோபம் ரொம்ப அதிகமா ஏற்படும். ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ற மாதிரிதான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா நீங்க உங்களுடைய ஸ்பீடுக்கு யாராலையுமே வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. யாருமே உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. நீங்க அவ்வளவு ஸ்பீடா நீங்க வந்து எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஆளு. ஆனா இந்த 7 சனின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்பீடை கம்மி பண்ணிடும். அந்த ஸ்பீடா நீங்க போறீங்க, ஒரு வண்டியில போறதோ ஸ்பீடா போறதோ அந்த மாதிரி இருந்தாலும், இல்ல ஒரு வேலையை மும்முரமா சீக்கிரமா முடிச்சு செய்யறதோ அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடும். உன்னை யாரு இவ்வளவு சீக்கிரம் பண்ண சொன்னது, நாங்க அதை மாத்தலாம்னு இருந்தோம், நாங்க ப்ராஜெக்ட மாத்தலான்றதுக்குள்ள நீங்க ஏன் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான அமைப்புகளும் இருக்கு. அப்போ மேஷ ராசினர் வந்து தன்னுடைய அந்த ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொறுமையா செயல்படுறது நல்லது. ஏன்னா உங்க பொறுமையை சோதிப்பாரு சனி. அப்படின்னும் போது நீங்க அந்த பொறுமைக்கு கொஞ்சம் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மேஷ ராசியில கல்யாணம் ஆகாம காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பா முடிஞ்சிடுங்க. இந்த ஆண்டு முற்பாதி மார்ச் மாசத்துல ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மாதத்துல வரக்கூடிய அலைன்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர்ல ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கும் முன்னாடி ஜூன் ஜூலைலயும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜூன் மாதத்துல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து அலைன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அலைன்ஸாவே வரும். சோ மேஷ ராசினருக்கு இந்த ஆண்டு கல்யாண வைபோகம் கண்டிப்பா வருதுன்னு தான் சொல்லணும். அதனால மேஷ ராசினர் கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நீங்க இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேஷ ராசியில இருக்கும் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. அதாவது உங்களுக்கு வந்து தூக்கம் கெடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயணம், திடீர் பயணம் அதிகமா ஏற்படும். அந்த திடீர் பயணத்தினால அலைச்சல் உண்டாகும். இது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆண்டு பிற்பாதி உங்களுக்கு வந்து அலைச்சல் கூடிய பயணம்ன்றது ரொம்ப அதிகமாவே ஏற்படும்.
ஓகேங்களா? அது வந்து சுப பயணமாவும் இருக்கலாம். இருந்தாலும் அது வந்து ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க வந்து உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சின்னதா அசௌகரியம் ஏற்பட்டாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்ற போது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி நெஞ்செரிச்சல், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சரியா டைஜஷன் ஆகாத ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும். அதனால நீங்க வந்து சின்னதா ஏதாவது அசௌகரியம் இருந்தாலும் நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி மேஷ ராசியில இருக்க சீனியர் சிட்டிசன்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பினான்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நீங்க எப்பவுமே ஹெல்த் நல்லா பாத்துப்பீங்க, பாத்துக்கோங்க. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டா இருக்கக்கூடிய பர்சனா தான் இருப்பீங்க மேஷ ராசியினர். அதே மாதிரி உங்க பினான்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபிட்டா வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு எப்ப என்ன செலவு ஏற்படுதுன்றது உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணவே முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்குள்ள உங்க செலவுகளை கொண்டு வர பாருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த இயர் வந்து பினான்சியலா கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாவே இருக்குது. ஓகேங்களா? சரி, மேஷ ராசினருக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும்ன்றது பார்க்கலாமா? மேஷ ராசினருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது சொல்லிடுறேன். ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது ஏழரை சனியோட ஆரம்பத்துன்றனாலதான் முதல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிடணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வேலை தொழில்ல இருக்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷ ராசினருக்கு வந்து கூட்டாளிகள் மூலமா நல்ல அந்தஸ்து, நல்ல உயர்வு ஏற்படும் தொழில் வியாபாரத்துல. அப்போ உங்களுடைய கூட்டாளிங்க உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்கதான் போறாங்க. இது சிலரோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோ. சிலருக்கு வந்து கூட்டாளிங்க சம்பந்தம் சரியில்லைன்னும் போது நீங்க அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? பட் ஓவராலா இந்த ஆண்டு மேஷ ராசினருக்கு அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலமா ரொம்பவே நல்ல அமைப்பா தாங்க இருக்குது. அவங்க மூலமா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாவே ஏற்படும். நீங்க வந்து அனுமான் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது. அனுமான் வழிபாடு நீங்க பண்ணிட்டு வரும்போது வேலை தொழில்ல நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். பிசினஸ் மேனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் திடீர் மாற்றம் ஏற்படும். பிளேஸ் சேஞ்ச் ஆகி வேற ஒரு இடத்துல ப்ரொமோஷன் ஆகி கூட ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க வந்து டிராவலிங் அதிகமா பண்றீங்கன்னும் போது நீங்க வந்து ராகு வழிபாடு பண்ணணும். அப்போ வந்து நீங்க வந்து பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பக்கத்துல இருக்க அம்மன் கோயில்ல நீங்க வந்து வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல்ல இருக்க அசௌகரியங்கள் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துலதான் ராகு இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு பயணம் மூலமா லாபங்கள் அதிகமாவே ஏற்படும். ஆக ஆஞ்சநேயர் வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும். பொதுவாகவே மேஷ ராசியினர் வந்து முருகர் வழிபாடு பண்றது நல்லதுங்க. அப்போ நீங்க முருகரையும் நீங்க ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே யோகமா இருக்குது. சுப செலவுகள் தவிர மற்றது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க.